ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மட்டும் கிடையாது. சோசியல் மீடியாவ தொறந்தாலே இவர பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னே சொல்லலாம். கேபிஒய் பாலா பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். கேபிஒய் பாலா அப்படின்னா அவருடைய காமெடி சென்ஸை தாண்டி, நடிப்பு திறமை தாண்டி, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான மனிதர் அப்படின்னு வந்து இப்ப பேர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்தியா ஃபுல்லா வந்து அவர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, ஏழை எளிய மக்களை தேடி தேடி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரை யாரு தேடி வராங்களோ அவங்களுக்கும் மறக்காம கண்டிப்பா வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தான் கிட்ட போய் ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நின்னுட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது அவங்களோட அந்த தேவைகளையும் அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளையும் அழகா செஞ்சுட்டு வராரு. அவரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உதவி பண்றது முழுக்க முழுக்க என்னோட சொந்த பணம் தான். நான் என் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே காட்டுறேன். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு செய்யற பணம் தானே தவிர, அதாவது நான் வெளியில இருந்து கடன் வாங்கியோ இல்லாட்டி ட்ரஸ்ட் மூலியமாவோ எந்த ஒரு ஹெல்ப்பும் நான் வந்து யார்கிட்டயும் வாங்கி இந்த உதவிகள்லாம் செய்யல. எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருஷமா ஆசை இருந்தது. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அதை செய்ய தொடங்கினேனே. ஸோ நான் செய்யறது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த பணம் தானே தவிர யாரையும் எதிர்பார்த்து எந்த ஒரு வருமானத்தையும் எதிர்பார்த்து நான் இதை பண்ணல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேபிஒய் பாலாவை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இந்த படக்குழு எல்லாருமே ரொம்ப பிஸியா இருந்துகிட்டு இருக்காங்க. பாலாவும் தன்னோட பட ப்ரமோஷனுக்காக நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில நிறைய இடத்துக்கு போயிட்டு இந்த படத்தை பத்தி எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக விஜய் சேதுபதியும் கூப்பிட்டுருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ விஜய் சேதுபதி போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை சூப்பரா அட்டன் பண்ணிட்டு பாலாக்கு நல்லா விஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விஷ் பண்ணதோட சேர்த்து பாலாக்கு ஒரு சூப்பரான அட்வைஸும் கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி. என்ன அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி நீ நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அது உண்மையிலே நல்ல விஷயம், நல்லா பண்ணு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா உனக்குன்னு கொஞ்சம் காசை உன் கையில வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணு. அது மட்டும் இல்லாம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே நம்ம கிட்ட காசு வந்துகிட்டே இருக்கும், குறையவே குறையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இருந்தாலும் நீ வந்து உன்னை பத்திரமா பாத்துக்கோ, கொஞ்சம் உனக்குன்னு சேஃப்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, உதவி பண்ணிக்கிட்டே இருந்து திடீர்னு நாம விழுந்துட்டோம் அப்படின்னா மத்தவங்க இதை பார்த்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ பாலா இவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு, இவ்வளோ நல்லவரா இருந்தாரு, இவ்வளோ நல்லபடியா பேர்லாம் வாங்கினாரு, இப்போ இந்த அளவுக்கு அவர் ஆளாயிட்டாரே, இவரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்ற அளவுக்கு பேசுற மாதிரி வந்துருச்சுன்னா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பயம் வந்துடும். ஸோ அந்த பயத்தை நீ யாருக்கும் ஏற்படுத்தாத. அதனால உன்னோட சேஃப்டியும் நீ பார்த்துக்கோ, உன்னால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. அதே மாதிரி இந்த படம் மட்டும் கிடையாது, இன்னும் நீ நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூப்பரா விஷ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி பாலா கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படின்னா ஏற்கனவே செப்டம்பர் 5ஆம் தேதி புதுசா 2 படம் வரப்போது, பெரிய பெரிய ஹீரோக்களோட படம். அதுலயே நீங்க ஏன் மறுபடியும் அதே டேட்ல சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயனுடைய மதராசி படம் வெளியில வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படமும் வரப்போது. ரெண்டுமே வந்துட்டு ஒரு பெரிய நடிகர்களுடைய படம் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த 2 படங்கள் வரக்கூடிய ஒரே தேதியிலே ஏன் உங்களோட படமும் வச்சிருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சா உங்களுக்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவகார்த்திகேயனா ஒரு பெரிய ஹீரோ, அது எல்லாருக்குமே தெரியும். அவர் படம் நடிச்சா அது கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல ஹிட் ஆகும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுல வந்து நாங்க போட்டி போட்டுலாம் வைக்கல, இதுல வந்து நானா அவரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகலாம் நாங்க இதை வைக்கல. எப்பவுமே சிவகார்த்திகேயன் அண்ணாவுடைய மூவி தியேட்டர் வந்து ஃபுல்லா ஆயிடும், நிறைய பேர் ஃபேமிலிஸா படம் பார்க்க வருவாங்க, தியேட்டர் ஃபுல்லா ஆயிடுச்சு, அந்த படத்துக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னா அதே தியேட்டர்ல எனக்கு இன்னொரு படம் என்னோடது ஓடுச்சு அப்படின்னா அதுல போயிட்டு வேற ஆப்ஷன் இல்லாம பாப்பாங்கல்ல. சோ டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல என் படத்தை பாப்பாங்கல்ல, அதுக்காக தான் அந்த டேட்ல வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில வந்து பாலா கொடுத்திருக்காரு. உண்மையிலே அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மட்டும் கிடையாது, இதை தாண்டி இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணுவாரு. இந்த படமும் 100 நாள் ஓடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீம் சார்பாகவும் நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பாலா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதாவது தான் கிட்ட இருக்கிற காசை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவிக்கிட்டு இருக்காரு. முக்கியமா ஏழை எளிய மக்களை தேடி தேடி போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலா சம்பாதிச்சு சொந்தமா ஒரு இடம் வாங்கியிருக்காரு, வீடு கட்டணும், நம்மளோட ஃபேமிலிக்காக அந்த இடத்துல ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது அவருடைய பல வருட கனவா இருந்திருக்கு. அந்த கனவு நினைவாகிறதுக்காக ஒரு இடம் வந்து வாங்கியிருக்காரு. இப்ப அந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா தானமா கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா,
தனக்குன்னு வீடு கட்டுறதுக்காக வாங்கின அந்த இடத்துல இலவசமா ஒரு மருத்துவமனையை இப்ப பாலா கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி இப்போ ஃப்ரீயா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்றது அவரோட இடத்துல அதை பண்ணிடலாம்னு யோசிச்சு முடிவெடுத்து இப்போ அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தியும் அவர்கிட்ட கேட்கும்போது, நான் இடம் வாங்கி சொந்தமா வீடு கட்டினேன் அப்படின்னா என்னோட ஒரு குடும்பம் மட்டும்தான் அதுல சந்தோஷமா இருப்போம். இதே ஒரு இலவசமா ஒரு ஹாஸ்பிட்டலை நான் கட்டினேன் அப்படின்னா பல குடும்பங்கள் அந்த இடத்துல சந்தோஷமா இருப்பாங்க. பல பேர் நோய்வாய்ப்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு இல்லாம கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த இடம் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? எனக்கு அது போதும், அதனால எனக்கு அந்த இடம் வேணாம். இன்னும் ஃபியூச்சர்ல கடவுள் என்ன நல்லா வச்சிருந்தா நான் இன்னொரு இடத்த சொந்தமா வாங்கி நான் வீடு கட்டி இருந்துட்டு போறேன். என் குடும்பத்துடைய சந்தோஷத்தை பத்தி மட்டும் நான் யோசிச்சேன் அப்படின்னா நான் ஒரு நல்ல மனிதரா இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால என்னால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் எவ்வளவு படங்கள் நடிச்சாலும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் எனக்குன்ட்டு நான் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன். தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி பாலா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் நம்மளால தமிழ்நாட்டுல இந்தியால எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் தான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பேர் வாங்கியிருந்தாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. அடுத்ததா இப்ப அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பாலா வந்திருக்காரு. உண்மையிலே நல்ல விஷயம். பாலாவை பார்த்து இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசையாவும் இருக்கு. தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதியை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும்ன்ற ஒரு மனசு இருக்குல்ல, அதுதான் கடவுள். ஸோ கடவுளை யாரும் நேர்ல பார்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பாலா பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.